வெல்கம் டு ஒன்டாப்டா. கொடுத்த காசுக்கு மேல அடிச்சா செருப்பால் அடிப்பேன். ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நேரம் மதியம் 2 மணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம். அதுவும் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க குளத்தில், அது பக்கத்தில் இருக்க கேணியில். நாங்கள் போகிறத மியூசிக் போட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க மண்புல் எடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இப்போயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன் பிடிக்க தேவையான பொருள் அப்படியே வாங்க, ஆயுதத்தை உள்ளே போட்டுடலாம். 3:28 AM. 4வது கஸ்டமர் வந்துட்டாரு, பிடிச்சாச்சு. கஸ்டமர் வந்து into the cup. 2 hours later. இந்த கப்புக்குள்ளே வெறும் புழுவை மட்டும் காமிச்சா நம்ப மாட்டீங்க. அதனால தான் கப்புக்குள்ளே மண்ணை போட்டு மண் புழுன்னு காமிக்கிறோம். எப்படி இதுதான் வந்து தூண்டில். இது தூண்டிலோட கொக்கி. இப்போ வந்து நாங்கள் மண்புழுவை சொருகி எப்படி மீன் பிடிக்கிறதுன்றத செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து இந்த கடைசி வரைக்கும் இந்த மண்புழு ஒட்டி இருந்தால் தான் இதில் மீன் கடிச்சு நம்மளை இந்த கொக்கியில் வந்து மாட்டிக்கும். இதோ மாட்டி விட்டது. End of flashback. இதில் மீன் கடிச்சு நம்மளை இந்த கொக்கியில் வந்து மாட்டிக்கும். இப்போ வந்து தலைவர் வந்து மீனை பிடிச்சிட்டாப்புல, பார்த்தீங்களா? இதுதான் மாசு. மீன் அங்கிட்ட இருந்து இப்படி போவோம், அதுக்குள்ள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இது வந்து ஜிலேபி கண்டை. பாருங்க எவ்வளோ முள்ளு முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நெஞ்சு சளிக்கு நல்லது. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ஆளை எவ்வளோன்னு புதிய வச்சு பார்க்கணும். இப்படிதான் சறுக்குனா படியில் பயணம் நொடியில் மரணம். இப்போ வந்து அந்த இடத்துல ரொம்ப நேரமாக குச்சி வச்சோம். மிஞ்சினது பார்த்தீங்கன்னா இதுதான். வாங்க போகலாம். வழியில் ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா காலமாய் கிடக்கு. பார்த்தீங்களா? இதுதான் முள்மலர் பாறை, இந்த இடத்தோட பேரு. ₹1 மீனை பிடிக்கிறதுக்கு இந்த சின்ன பையன் 15 கிலோமீட்டர் நடக்க வரையான். எதுக்கோ சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ மேனிசர் சோயில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சொதப்பான பகுதியில் இப்போ நாங்கள் நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த பகுதியை பாருங்க நீங்களே. கீழே தொடர்ச்சியாக 3வது மீனை வெற்றியுடன் பிடித்த நமது சேனலோட CEO எம்டி இரண்டாவது முறையாக ஜிலேபி கண்டையை பிடித்து இதோ தொடர்ச்சியாக 4வது மீனை பிடித்து வெற்றி வாகை சூடிய தமது பெருமை விவசாயி அவர்களை. இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த, வந்துட்டாரா சாரு? 2000 years later. ஹாய் நண்பா,
என்ன பண்ண போறோம்னா உப்பு போட போறோம். உப்பு எதுக்கு போறோம்னா மீன் வந்து ரொம்ப வாடை அடிக்கிறோம் நம்ம குளத்துல பிடிச்சனால. அதனால அந்த வாடை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக உப்பு போடுறோம் நம்ம. சரிங்களா? அங்கே பாருங்க. நல்லா இப்படி போட்டு நல்லா கிண்டிக்கங்க நண்பா. உப்பு கல் உப்பு போடுங்க, அதான் நல்லது. கல் உப்பு போட்டு கிண்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தோசைக்கல்ல வந்து எப்பயுமே தோசைக்கல்ல பொரிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போதான் வந்து நம்ம மீன் நல்லா கிரிப்சியாக இருக்கும். வந்து உப்பு போட்டு நல்லா மீனை கழுவி வச்சுக்கணும்பா. அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மீன் பொடி சேர்த்துக்கணும். மீன் பொடி சேர்த்துக்கிட்டு இதை ஒரு கலரணும். நல்லா கலர் பாவா அதான் இப்படி கொஞ்சம் கலர் கூடி வேணா நாங்கள் போட்டுக்கலாம். நல்லா கலர் கொடுத்தோன்னே லைட்டா நம்ம வந்து செலுத்துல தூக்கி மாட்டிடலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இடையில தண்ணி தவிச்சாலும் இப்படி குடிச்சுக்கலாம். குடிச்சிட்டு இது வரைக்கும் ஊற்றி விடலாம் தண்ணிய. இது எதுக்கு இந்த தண்ணி குடிக்கிறோம்னா உடம்பு நல்லா ப்ளஸ்ஸா இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறோம். ப்ளஸ்ஸா இருக்கிறதுக்கா பாவா பேச ஏதாவது பேசாது. வந்து மோசமாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நல்லா வெந்தது ஒரு கலர் வந்தது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு எச்சி விடல நீங்கள் கடையில் வாங்கி கூட சாப்பிட்டுக்கணும்பா. இப்பயே எங்களுக்கு நாட்டில் எச்சி விடுற மாதிரி இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து குளத்துல பிடிச்ச மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்குப்பா, சூப்பர்ப்பா. சிக்கன் அருமையா இருக்கு பாத்தீங்க. டேய் இது மீன்டா. சிக்கன் தம்பி சூப்பரா இருக்கு தம்பி. டேய் நல்லா பாரு மீன்டா இது. சிக்கன் அருமையா இருக்கு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய்